ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 o'clock ஆகுது, 11 மணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட 26 ஆர்டரு. இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்க தான் போயிட்டுருக்கேன். 2 ஈனும் ஆர்டர் பண்ணியிருந்தார் ஒருத்தர், அதை கொடுக்க போயிட்டுருக்கேன். இதோட சேர்த்து 27 ஆர்டர் இன்னைக்கு. காலைல எப்பயும் போல் ஏஞ்சி குளிச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து இங்கே வந்து லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். ஐயோ, இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. இது ஒரு சாயந்தரம் மழை பெஞ்சுது. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்கள் ரோடெலாம் மழை பெஞ்சுது. சாயந்தரம்னா நைட்டு ஒரு 7 மணிக்கு பெஞ்சுது. 7 மணிக்கு கரெக்டாக மழை பெஞ்சு ஒரு 7:15 நின்றுச்சு மழை பெய்யுறது. 7:15 நின்னாலும் கொஞ்சம் நேரத்துக்கு ரெயின் சார்ஜ் இருக்கும். ரெயின் சார்ஜ்னா ஒரு ஆர்டருக்கு வந்து 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் காசு. சரி, அந்த மழை நின்னதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்டர் ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணேன். 3 ஆர்டர் ஓட்டினாலே அந்த 3 ஆர்டரில் எப்படி பார்த்தா ஒரு மணி நேரத்தில் அந்த 3 ஆர்டர் ஓட்டினாலே ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா பார்த்தலாம் ரெயின் சார்ஜ் அந்த ஆர்டர் இதை சேர்த்து. சரி, 3 ஆர்டர் பார்த்தலான்னு பார்த்தேன். ரெயின் நின்றுச்சு. எடுத்துகிட்டு போகலாம். என் ஆர்டரை பார்க்குற என் ஆர்டரை காணோம். அப்புறம் கேமராவில் செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கே டைம் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்குறோம். ஒருத்தர் பார்த்தா அவர் ஆர்டரு சம்மந்தமே இல்லை. அவருக்கு 20 ஐட்டம் வந்திருக்கு ஆர்டரு. எனக்கு வந்து ஆர்டர் 2 பொருள் தான். அதை எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாரு பேக்கில். அவருக்கு அப்புறம் அங்கே படி போட்டு விட்டு அங்கே அவரோட ரைடர் போயிட்டு அந்த ரைடர் திரும்பி இது எடுத்து வந்து கொடுத்து நான் எடுத்து வந்து இங்கே கொடுக்கும்போது கொடுத்தேன். இந்த லெஃப்டில் ஒரு விவண்டா ஹோட்டல் தெரியுதுல, இங்கே தான் எடுத்து வந்து கொடுத்தேன். கரெக்டாக வந்துச்சு அந்த இடம். அந்த ஹோட்டலில் எடுத்து வந்து கொடுத்தேன். அந்த ஒரே ஆர்டருக்கு மட்டும் தான் ரெயின் சார்ஜ் வந்துச்சு. வேஸ்ட்டாக போச்சு ரெயின் சார்ஜ். அதுவே ஒரு 1.25 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு நண்பா. அந்த இது போயிட்டு அவங்க அந்த ஆர்டரை திரும்பி கொண்டு வரதுக்கு. ஐயோ, அதனால் அதில் ஒரு 3 ஆர்டர் ஓட்டிருப்போம் நான் கண்டிப்பாக. இப்போ இங்கே ஒரு மென்ஸ் பேஜில் ஈனோ 2 ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு ரூம் போய் படுத்துட வேண்டியது தான். இப்போலாம் ரொம்ப டயர்ட் ஆகுது. நைட்டெல்லாம் போய் தூங்கும்போது அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேன். அவ்வளோ டயர்டாக இருக்குது. டெய்லியும் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் வண்டி ஓட்டுறேன்ல, சும்மா இல்லைல்ல. பரவாயில்ல, எனக்கு ஒரு 2-3 நாளாக நானாக இப்படி சொன்னால் தான் அப்படி வருது. ஆனால் சொல்கிறேன், ஒரு 2-3 நாளாக வந்து எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டரே போடல. அவ்வளோவா ஃபுல்லாகவே இந்த சைடு பிஜி ஈஸியாக ஆர்டர் தான் வருது. அப்பார்ட்மெண்ட்டில் போட்டால் இன்னைக்கு 27 ஆர்டர் ஓட்டேன்னா அந்த 27 ஆர்டர் ஒரு 3-4 தான் வந்துச்சு அப்பார்ட்மெண்ட் ஆர்டரு. அப்போலாம் 27ல் 3 நாள் தான் மற்ற ஆர்டர் வரும், இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆர்டராக வரும். இன்றைக்கி 3 நாள் தான் அப்பார்ட்மெண்ட் ஆர்டரே வந்துச்சு. அப்பார்ட்மெண்ட் ஆர்டர்னா கடுப்புனா அதை போய் கொடுத்துட்டு வரணும். அதான் கடுப்பு. மேலே ஏறி போய் கொடுத்துட்டு வரணும். டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஈஸியாக தான் இதில் பெஸ்ட்டு. எல்லாமே வில்லா தான். கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க. வெளியே செக்யூரிட்டி இருப்பாங்களா, அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. வந்தனே வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. போனே அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு. ஊருக்கு போன போல ஆசையாக இருக்குது. ஆனால் இன்னும் 2 வாரம் 3 வாரம் இருக்குது. இங்கே இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் மொட்டை மாடி ஏற்றன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹை பில்டிங் எல்லாம் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹையஸ்ட் ஃப்ளோர்லாம் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து எங்கள் ஊர் சைடு பார்ப்போம் கரெக்டாக கூகுள் மேப்பில் எங்கள் ஊர் எந்த சைடுன்னு. அந்த சைடில் வானத்தையே பார்த்துட்டு அந்த மேகத்தெலாம் பார்த்துட்டு அந்த மேகலாம் இப்போ எங்கள் ஊர்கிட்ட இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு என் மைண்டில் ஒரு இது பண்ணிப்பேன். அந்த மேகலாம் இப்போ எங்கள் ஊர்கிட்ட இருக்குல்ல அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே இதாகிடும். ஐயோ, நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. எனக்கு ஊருக்கு போகணுன்றதோட ஊரில் அம்மா தனியாக இருக்காங்க. எனக்கு அதான் ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் இல்லாமல் அவங்க எதுவும் வெளியே வாங்கி சாப்பிடவும் மாட்டாங்க. நான்வெஜ் எதுவுமே அவங்கள எதுவுமே வாங்கவே தெரியாது. சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்களா, நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டார். அப்போலேருந்து நான் தான் போய் வாங்கி பழகிட்டேன். எங்கள் அம்மா போகவே மாட்டாங்க அங்கெல்லாம். அதனால் அப்படியே பழகி அவங்களாம் அப்படியே வாங்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிற ஊருக்கே போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அம்மா இருக்காங்க. அம்மா பாவம். போன வாரம் வீட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சுது. போன மாதம் அப்பா போய் தாண்டா ஆகணும் அப்படின்ட்டு. நான் வேறு லொக்கேஷன் வரையும் பார்க்கணும். சரி, நம்ம கண்டினியூ பண்ணுறேன். இப்படி போயிட்டு இந்த லெஃப்ட்டு அந்த ரைட்டு சஹாரா மென்ஸ் பிஜி. ஓகே, இந்த லெஃப்ட்டு தான்.
இன்னும் நிற்கிறாங்க. ஐயோ இப்படி போய்ட்டு அப்படி சுற்றின்னு வரணுமோ? இப்படி தான் காமிச்சிது இந்த கூகுள் மேப்பு. இப்போ நான் இந்த பக்கம் போய் சுற்றி வர மாதிரி காமிக்குது. எப்பயுமே இப்படி தாங்க எல்லாம் ஆர்டர் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் தான் பேர் தெரியும், கரெக்டாக போயிடுவேன். இந்த மாதிரி பிஜிலாம் போட்டாங்கன்னு வச்சிங்களா, அந்த ரூட்டு பார்த்தா எந்த தெருவுன்னு பார்த்துப்பேன். அந்த தெருவுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு இப்படி தான் கூகுள் மேப் பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த மொபைல் ஹோல்டர் சரியில்லை, அதில் வச்சா ஃபோன் செம்ம வைப்ரேட் ஆகுது. ஐயோ இப்படி 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 சரி நண்பா, அந்த ஆர்டர் நான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். தப்பாக சொல்லிட்டேன் நண்பா. இந்த ஆர்டரோட 28 ஆர்டரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். போன ஆர்டர் நான் பார்க்கும்போது வந்து போன ஆர்டர் அப்டேட் ஆகல போகுது. ஒரு சில டைம் இந்த ஆர்டர் இப்போ இந்த ஆர்டர் ஓட்டி 26 தான் முடியுதுன்னா அந்த ஆர்டர் அப்டேட் ஆகுது. ஒரு சில டைம் ஆகும், 25 நிற்கும். அப்படியே ஒரு காலம் நேரம் இல்லை 20 மினிட்ஸ் கழிச்சு அப்டேட் ஆகும். அந்த மாதிரி பழகுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு பழகுது. நான் தப்பாக பார்த்துறேன். ப்ரோஸ்லாம் என்ன விட மாட்டுறாங்க, போடுற இல்லை என்ன தொத்துறானுங்க இவனுங்களாம். ஐயோ எப்பா இவனுங்க நல்லவனுங்க, பார்த்து நம்மளை பார்த்து பயப்படுறானுங்க. பின்னாடி இது கொலைகிறான், கேட்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஐயோ இது முட்டு சந்து. ஐயோ இப்போ அவனுங்க வேறு தான் ஏங்க, நான் வேறு முட்டு சந்தில் வந்து மாட்டினேங்க. இந்த பக்கம் வந்து தெரியாத வழியில் வந்துட்டு இவனுங்க வேறு வந்து கொலைச்சி துரத்துறானுங்க. இவனுங்க 2 பேர் வந்து கொஞ்சம் இதாக தான் சாதவாக தான் இருக்கானுங்க. அங்கே ஒரு 2 பேர் இருக்கிறானுங்க, அவனுக்கு தான் மோசமாக துரத்துறானுங்க. எனக்கு வேறு எப்படி போகணுன்னு தெரில. இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் முட்டு சந்தாக இருக்குது. தப்பாக சொல்லிட்டேன் நண்பா. இன்றைக்கி வந்து 28 ஆர்டர் ஓட்டிருக்கேன். ஒரு சில டைமில் அப்டேட் ஆகும், லேட் ஆகும். நான் பார்க்கும்போது 26 இருந்துச்சு, அப்டேட் ஆகல போல். நான் அதுக்கு முன்னாடி ஆர்டர் ஓட்டினது தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். 28 ஆர்டர் இன்றைக்கி. நானும் டெய்லியும் சின்ன வயசுலேருந்து எப்பயுமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு இருந்தேன். இப்பயும் அப்படி தான் இருக்கேன். ஒரு நாள் எல்லாம் மாறும்னு ஹோப்பிங் ஃபார் பெட்டர் டேஸ் தான். ஆனால் ஒரு நாளும் இன்னும் கஷ்டமாக தான் ஆகிட்டு போகுது. டெய்லியும் என் நிலைமை யோசிச்சு பார்த்தா என்ன எவ்வளோ தான் என் மைண்டு தான் ஏமாத்தினாலும் அது ஒரு இது மட்டும் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ ஒரு அன்லக்கிடா, நீ எவ்வளோ பண்ணிட்டுருக்க, உனக்கு எந்த விஷயத்துலையும் நல்லது நடக்காதுடா அப்படின்ட்டு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது மண்டைக்குள்ளே. எவ்வளோ தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலும், டே அப்போல்லாம் இல்லைடா நம்ம ஜெயிப்போம்டா அப்படின்னு மைண்டை எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த மைண்டு ஒரு பக்கம் நீ எது ஆரம்பித்தாலும் நீ ஒரு அன்லக்கி அப்படி தான் சொல்லுது. பார்த்துக்கலாம் அதெல்லாம். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 115 ஆர்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 115 ஆர்டரு. இன்னும் ஒரு 80லேருந்து 115 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? இதில் ஒரு 5, அதில் ஒரு 6, 60, இன்னொரு 65 ஆர்டர் ஓட்டிடலாம். சண்டேக்குள்ளே இன்னும் 3 நாளில் ஓட்டிடலாம். 180 ஆர்டர் ஓட்டினா 3220 ரூபா இன்சென்டிவ். சரி ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்படி போயிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு, என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பிக் தேங்க்ஸ் நண்பா. கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் நண்பா. மீண்டும் சந்திப்போம் நண்பா.